வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தோட எப்படி எப்பவும் நம்ம தொடர்புலயே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன நமது குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிகள், ரிஷிகள் அவங்க எல்லாம் எப்படி அதை தன்வசமாக்கி அவங்களோட தேவைகள் மற்றும் அனைத்தையும் அவங்க எப்படி நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அந்த கனெக்டிவிட்டியில தான் இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டே டு டே லைஃப்ல அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒயர் அந்து போச்சுன்னு சொல்லலாம். நமக்கு அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா, டிஸ்கனெக்ட் ஆயிட்டு அடிக்கடி எப்போ அப்படி 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 நம்ம கிட்ட வந்து நம்ம இந்த தவங்கள் மூலம்தான் திரும்பவும் நமக்கு அந்த மெயின் அந்த என்ன சொல்றது அந்த பிரபஞ்சத்தோடு அந்த இணைப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா டீப் மெடிடேட் பண்ணும்போது நல்லா ஆழ்ந்து அந்த அலைச்சுழல் குறைஞ்சு 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 ஏன்னா பிரபஞ்சத்தோட ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், வேண்டுதல் வைப்போம், நிறைய போயிட்டு கோவில்ல போயிட்டு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் கொடுப்போம். அந்த பெரிய லிஸ்ட் எல்லாம் எல்லாருக்கும் பூர்த்தி ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட ஆசைகள், உங்களோட உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம போயிட்டு அந்த பதிவுகளை அங்க போய் கொட்டிட்டு வரும்போது அது எதுவுமே இல்லை. இப்ப இந்த தவம் இதெல்லாம் பண்ணி நீங்க கனெக்டிவிட்டிய எப்படி இப்ப நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டியூன் பண்றத கரெக்டா பண்ணி அங்க தவத்துல நீங்க உட்காரும் போது நீங்க கேட்கவே வேண்டாம். ஏன்னா அதுக்கு உங்களோட லாங்குவேஜ் தெரியாது. என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும் என்ன பண்ணாலும் தெரியுது. உள்ளுணர்வா உங்களோட நியாயமான ஆசைகள் அது ரொம்ப முக்கியம். அண்டு உன் கர்மால நீ மேல ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கர்ம வினைகள்ல நம்மளோட சஞ்சிதத்துல நம்மளோட அலையில என்ன பதிஞ்சிருக்கோ அது வெளிக்கொண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ அந்த வெளிக்கொண்டு வர விடாம நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா நேர்மையான செயலை கரெக்டா செஞ்சுட்டா விளைவு கரெக்டா அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம கரெக்டா அந்த இதை செட் பண்ணிட்டு பேசாம நீங்க உட்கார்ந்தாலே போதும். சும்மா இருங்க. நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு 100 இல்ல பல இதுல சொல்லிக்கிட்டே இருக்கிறது சும்மா இருங்க. நீங்க சும்மா இருந்தா அது பாட்டுக்கு அது கிடைக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே கம்பாரிசன் எப்பயுமே அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருப்போம். குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவங்க பாரு, இவங்க பாரு எப்படி இருக்கு அப்படின்றத நானும் யாருக்குன்னா அவன மாதிரி இவன மாதிரி அவன ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரிமூவ் பண்ணுங்க. உங்களோட மைண்ட்ல இருந்து அதை முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக் பீஸ். இறைவனின் நம்ம அத்தனை பேரும் தனியா வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். ரெட்ட குழந்தைங்கன்னா அப்படியே சாயல் இருக்கலாம். ஆனா அத்தனையும் அவங்களோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளும் மாற்றம் நிச்சயமா அது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் போயிட்டு அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும், இப்படி வரணும், அவனை மாதிரி பணக்காரன் வரணும், அவனை மாதிரி வீடை வாங்கணும், அவனை மாதிரி காரை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த டே டு டே லைஃப்ப நம்ம வாழவே மாட்டோம். எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாரையோ துரத்திக்கிட்டு இருக்கோம். யாரையோ நம்ம ஒரு என்ன சொல்றது ஒண்ணு உள்வாங்கி அதற்கு பின்னால நம்ம ஓடுறோம். இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்சிடுச்சு. அந்த தமிழ்ல அதாவது என்ன கடந்த காலம். அத தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை அது. இறந்த காலம். அது இறந்து போச்சு. இறந்து போனதை பத்தி ஏன் நினைச்சு பல பேர் பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு கவலையா அப்படியே இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன அப்படின்ட்டு அதான் சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. நீ என்ன நினைக்கிற, உன் எண்ணத்தில் உணர்வில் உணர்வு எல்லாத்துக்கும் என்ன வருதோ அது அப்படியே அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அலையில அது போய் பதிஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூங்குற மாதிரி அதான். நீங்க எப்பவுமே அந்த இறந்த காலம் அப்படிங்கிறது அது இறந்து போச்சு, முடிஞ்சிச்சு. அதை பத்தி நீங்க எதுவுமே எப்பவுமே பேசாதீங்க. யார் கூடயாவது பேசுற சந்தர்ப்பங்கள் ஏதாவது வந்தா கூட எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சு போனது பேசி ஏதாவது கிடைக்கும். நல்லதா இருந்தா வேணா கூட நினைச்சு பார்த்துக்கோங்க, ஆசை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை கடந்து முடிஞ்சு போன ஒண்ணு. அடுத்து எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. எதிர்காலம்னு ஒண்ணு, நாளைக்கு அது நிகழ்வு காலம் தானே அது.
இன்னைக்கு நாளைக்கு பத்தி யோசிக்கும் போது நாளைக்கு அது நிகழ்காலம். ஏன் அதை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும்? எதிர்காலம் அது நல்லா இருக்கும். இத்தனையும் செஞ்சு இத்தனையும் நடத்திட்டு இருக்கோம். நான் அதை நம்ப மாட்டேங்கிறோம். கடவுள்க போய் யாரோ சொன்ன மாதிரி சொல்றோம் வேண்டோம். கடவுள் பார்த்துப்பாரு, அதெல்லாம் நினைச்சுக்கோ, நம்ம எல்லாம் நல்லது அப்படியெல்லாம் நினைக்கிறோமே தவிர, ஆனா எதிர்காலத்திற்குரிய அந்த ஒரு பய உணர்வு என்ன பண்ணிடுது? நிகழ்கால வாழ்க்கையை திரும்ப அங்கேயும் நசுக்கிடுது. என்ன இப்ப எல்லாருக்கும் வேணும் கேட்டீங்கன்னா, எதையுமே நினைக்காதீங்க, எதை கவலைப்படாதீங்க, முடிஞ்சு போனதையும் விட்டுருங்க, வரப்போறதையும் விட்டுருங்க. நிகழ்காலம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம். அந்த நிஜத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிம்மதியா இருங்க. எந்த வித என்னங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருங்கன்னு சொன்னா எப்படிங்க அப்படின்னா, இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க அதுக்கு கூட ஓட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, உங்களால அது துரத்த முடியாது. துரத்த முடியாம என்ன பண்ணணும்? தோத்து போயிடும். அதற்கு பதில் என்ன பண்ணிட்டீங்க? பேசாம உட்கார்ந்துட்டு அது அப்படியே அந்த அங்கேயே இருக்கட்டும். இதெல்லாம் அப்படி இருக்கு. நிகழ்காலத்துல இன்னைக்கு. ஆனா நிகழ்காலத்தோட வாழ்க்கையை நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிகழ்கால வாழ்க்கையில நம்ம எதையாவது உண்மையா வாழ இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு பத்தி யோசிச்சுக்கிட்டு எந்த வேலை செஞ்சாலும் இல்ல. இல்ல முன்னாடி நினைச்சது அது இல்ல. நிகழ்காலத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்கறீங்க, எங்கேயாவது போய் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னா, அதோட மட்டும் இருங்க. அந்த நினைவோட மட்டும் இருங்க. அப்ப பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே மறந்து போய் ரொம்ப இயல்பா ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நம்ம. பாத்தீங்கன்னா உண்மையாவே எதுவுமே நமக்கு அங்க தெரியாது. அந்த நிமிட சந்தோஷம், அந்த நிமிட என்ன சொல்றது ஆனந்தத்தை எல்லாத்தையும் ரசிப்போம். இது இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அங்க இருந்து விட்டுட்டோம். மொத்தத்தையும் விட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு குழந்தைங்களையும் அதே மாதிரி அந்த இதுல வந்து கம்பேர் பண்ணிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் சொல்றீங்க மேடம், கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க அங்க எந்த வித இதுவும் ஏன்னா நம்ம நல்ல தியானம் பண்ண ஆரம்பிக்கும் நித்யானந்தம் பண்ணி அந்த விரியும் போது உடம்பு எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, நிஜமாவே எவ்வளவு ஆனந்தமா இருந்தது அது. அப்படியே உடம்பு முழுக்க லேசா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே இருந்தது. இயல்பா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே அப்படி இருந்தது இல்லையா? அந்த மாதிரி. சிலவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு காலையில எழுந்து தவமே பண்ண டைம் கிடைக்கல. பகல்ல உட்கார்ந்துட்டு அத்தனை கூட்டத்துக்கு நடுவுல பண்ணும்போது சரியா வர மாட்டேங்குது. நெறைய பேர் ஒருத்தரோட தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னு தெரியாது. சடன்னா ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்துருதுங்க. எனக்கு அதான். ஆனா ஆக்சுவல் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்ததுன்னா, உங்களுக்கு அந்த நேரம் வந்து பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு. எந்த வித சலனமும் சுத்தமா எல்லாம் உறங்கி 90, 95% அப்படியே அமைதியா இருக்கு. நம்மள சுத்தி எல்லாமே அமைதியா இருக்கும்போது, உங்க மனமும் அந்த அமைதி. ஏன்னா நமக்கு எப்ப வந்து அந்த அலைகள் நம்மள மோத ஆரம்பிச்ச உடனே நம்ம டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெறைய இந்த கச்சகச்சான ஒரு நெகட்டிவிட்டியான பீப்புள்ஸ் இல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு இது இல்லாத இடத்துலலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில வாங்க. வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்ல அமைதி கிடைக்கும். ஸோ அந்த 3 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 12:00, 1:00, 2:00 எல்லாம் ரொம்ப நல்ல பிரேயர்ஸ் நெறைய வைப்பாங்க. அந்த பூஜைகள் நெறைய வீட்டுங்கள்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம்லாம் கூட அங்க நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு விழிப்பு வந்ததுன்னா பேசாம உட்காருங்க. தவம் கூட பண்ணாதீங்க. பேசாம உட்கார்ந்து அப்படியே அமைதியா உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அந்த மூச்சோட டிராவல் பண்ணுங்க. நல்லா இருக்கும். அமைதியா இருக்கும். ஆனந்தமா இருக்கும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அத வச்சு கவனிங்க. மூச்ச கவனிச்சுக்கிட்டே நீங்க இருக்கும்போது, உங்களுக்குள்ள அந்த ஆழ் மனதுல பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களோட ஆசைகள், நேர்மையான ஆசைகள், அந்த அலைகள்ல பதிஞ்சிருக்க நல்ல பதிவுகள் எல்லாமே பயிற்சியா அதோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். அந்த ஆற்றல் காந்தம் நமக்கு பிளஸ் பண்ணி நம்மள இது பண்ணும். சோ அந்த மாதிரி நேரத்துல எழுந்து அந்த உட்கார்ந்து அந்த பேசாம அதை மட்டும் நினைங்க பண்ணுங்க. ஆனா அததான் சொல்லுவாங்க தெரியுங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு துதிக்கையை வச்சு பூஜை பண்ணி நீங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 48 நாள் அதை கரெக்டா நீங்க செய்யும் போது அது வந்து பூர்த்தியாகுது அப்படிங்கறதுனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்தந்த விரதம் பூஜை அது இதுன்னு எல்லாம் செஞ்சு நம்மள வந்து
ஒரு ஒழுங்குபடுத்த போனாங்க. ஒழுங்குபடுத்தி அதெல்லாம் இது பண்ணாங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல ஏர்லி மார்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே குறைஞ்சு 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 10 மணி தான் விடிய காலையிலங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எழுந்து போய் அடிச்சு பிடிச்ச பல்ல விலைக்கு ஓடுறது 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 இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இப்படியே நம்மளோட வாழ்க்கை சூழல் அப்படியே குறைஞ்சு 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 இப்படி வந்துருச்சு. ஏற்கனவே எல்லாமே நமக்கு மாறி போச்சு. எப்ப வந்து ஆங்கிலேயர்கள் நமக்குள்ள நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம கல்வி முறையில எல்லாத்துலயும் மாற்றங்களை உருவாக்கிட்டு நம்மள அந்த ஒரு ஆன்மீக உணர்வுல இருந்து வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு தொழில்துறை, பொருள்துறை இதையே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு நம்மள ஒரு மாதிரி மழுங்க வச்சுட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். மழுங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யாராவது என்ன படிக்க சொல்றோம்? நல்லா படி. நல்லா யாரோ சொன்ன மாதிரி. அதோட இன்னொரு ஒரு வார்த்தை வேற நமக்கு எல்லாம் உண்டு. கஷ்டப்பட்டு படி. கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கஷ்டப்பட்டு இது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்ற அந்த வார்த்தையை திருப்பி 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 ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும்? ஏன் கஷ்டப்பட்டு வேண்டாம் நான் சந்தோஷமாவே இருக்கேன். சந்தோஷமா படி. சந்தோஷமா இரு. உனக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வர ஹாப்பியா இரு. ஹாப்பியா அப்படி நம்ம யாரும் யாருக்கும் சொல்லி கொடுக்கறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. எல்லாத்துக்குள்ளயும் கஷ்டப்பட்டு ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு சிலரோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். நல்ல வேலைக்கு போகணும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும். கஷ்டப்பட்டு இது எல்லாமே கஷ்டப்பட்டு 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 வாங்கிட்டு கடைசியில அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஆனா ஒவ்வொரு மனிதரிடத்தும் எது தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இயல்பா யாருக்கும் என்ன வேணும் என்னத்தை தேடி ஓடுறோம் கடைசியில எங்க போய் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத போய் பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே வார்த்தையா, நிம்மதியா எங்கேயாவது சந்தோஷமா இருக்கும். இதுதானங்க எல்லாரும் கடைசி ஸ்டெப்புக்கு நாங்க அது முதல் ஸ்டெப்லயே உங்களுக்குள்ள அது உள்ளடங்கி இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் மறந்து விடுறோம். மறந்துட்டு அது பின்னாடி ஓடி கடைசியா போய் நீங்க நிற்கும் போது அங்க போனா அங்க நமக்கு நிக்கவும் முடியாம நம்மளோட என்ன சொல்றது நான் போன வாரம் 2 வாரத்துல சொன்னேன். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து ஒரு ஃபுல்பில் ஆகுது எஸ் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு எப்பவாவது வரும்போது சட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. நம்ம கையில இருந்து ஒரு ஏதாவது ஒண்ணு இந்த சமுதாயத்திற்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அதற்காக நம்ம எங்கேயாவது யாரோ சொன்ன மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்லணும் போய் அனாதாசிரமத்துல அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் நல்ல வருமானம் இருக்கேன் என்கிட்ட நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயோ எங்க நாங்க கண்டினியூவா நீங்க பாட்டுக்கு அப்படியே அவங்களை அப்படியே தத்தெடுத்துக்க சொன்னீங்கன்னா அது எப்படிங்க முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஸ்கூலுக்கோ இல்ல ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளேயோ எங்கேயாவது போய் ரொம்ப போறா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு குடும்பத்தையோ ஒரு குழந்தையோ இல்ல ஒரு நல்லா படிக்கிற குழந்தைக்கோ ஒண்ணு ஒரு மாசம் ஃபீஸ் கட்டுங்க. ஒரு வருஷத்தோட ஃபீஸை மட்டும் கட்டிட்டுங்க உன்னை அவங்களை முழுக்க படிக்க வைக்க கூட சொன்னீங்க. அப்படி நீங்க உங்களோட ஸ்டெப் ஒவ்வொன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்தை சார்ந்தும் நம்ம வாழறதே அங்க இருந்துதான் எடுத்துட்டு வாழ்றோம். எல்லாத்தையும் அங்க எதையாவது செஞ்சுட்டு போறதுதான் முழுக்க 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 ஒரு என்ன சொல்றது உண்மையான ஆன்மீகம். அதுதான் நம்ம வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு நம்ம குடும்பத்தை மட்டும் நல்லா இது பண்ணிட்டு அப்படி இல்லை எப்ப விரிந்து ஏன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம அதுல வந்து விடுதலை ஞானம் அப்படின்றதுதான் நம்மளோட இது விடுதலை அனைத்திருந்திலும் விடுபட்டு நம்ம தனிமையா ஒரு நிறைவு பெறும்போதுதான் அப்படின்றாங்க. விடுதலே ஒரு சிலர் பெறுதலே ஞானம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்னித்த லைஃப் ஸ்டைல்ல ஓடிக்கிட்டு இருக்க ஞானிகள் எல்லாமே வந்து எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டீங்கன்னா அம்மா அடி கேட்கவே தலை சுத்தம் அவ்வளவு ஃபீஸ் அவ்வளவு இது கேட்டீங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா புரியல. சோ இப்ப பெறுதலோ விடுதலோ அப்படியெல்லாம் இல்லை. நீங்க பெறுங்க நல்லாதான் இருங்க சந்தோஷமா இருங்க நீங்களும் சந்தோஷமா இருந்து உங்க குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பான அந்த சமுதாயத்துக்கு நம்மளால ஏதாவது சேவை செய்ய முடியுமா அப்படின்னு. ஏன்னா இப்ப அவர் வந்து நான் எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்றாமலிங்க வள்ளலார் அப்படியே விட்டுட்டு போனான்னா அவரு ஒவ்வொன்னுக்கும் ஒரு பயிர் வாடுறதை கண்டு கூட அவர் வருந்துறாரு. சோ இப்படி அவ்வளவு இதுவா அவங்க எல்லா ஞானிகளும் என்ன இது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி மட்டும் நினைக்காம சமுதாயத்துக்கு நமக்கெல்லாம் என்ன செஞ்சு வச்சுட்டு போனா நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அந்த நம்ம கஷ்டத்துல இருந்து நம்மளை விடுதலை பெற்று நம்மளும் ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முறைய பின்பற்றணும் அப்படிங்கறத நமக்கு நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். புலம்பல் புலம்பல் புலம்பல். சோ நம்ம இனிமே என்ன கேட்டீங்கன்னா எதிர்க்கும்
சரி, உண்மையா என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகணும், எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாருமே பல பில்லியனர்ஸா ஆகணுங்கிறது அல்ல. டே டு டே லைஃப்ல இன்னைக்கு உனக்கு வேணுங்கிற 3 வேளை உணவு, உடுத்த உடை, ஒரு நல்ல இதெல்லாம் கிடைச்சாலே அவன் தாங்க இது. அதுக்கு மீறி நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்தடுத்து அப்படி போகும்போதுதான் நமக்கு தேடுதல் போக போக நமக்கு ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன ஆயிடுறோம், நிகழ்கால வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். இன்னைக்கு 90% சொல்லக்கூடாது, 100 கூட சொல்லலாம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நிகழ்கால வாழ்வை வாழ்வதே கிடையாது. வாழ்க்கையே வாழாம நம்ம எல்லாம் எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு புலம்பி, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு, ஒண்ணு வருத்தப்படுறீங்க, இல்ல கவலைப்படுறீங்க, இல்ல பயப்படுறீங்க. இந்த 3மே நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் இப்படியே போயிட்டு நிற்கும் போது நம்மளோட லைஃப் வந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா அப்படின்னு ஒரு சலிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு இது இல்லாம நிறைவா வாழணும்னா நம்ம கிட்டதான் நம்மளோட என்ன சொல்றது, நமக்கிட்டே கொடுக்கப்பட்டதுதான் அனைத்தும். ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இந்த பிண்டம் என்ன அதை டியூன் பண்ணி எப்படி அதை கரெக்ட் பண்ணி எப்படி நம்ம வாழறதுக்கு நம்ம அமைச்சு நம்மளை சுத்தி ஒரு நல்ல அமைப்பு. ஆனா நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த என்ன சொல்றது வேதாத்திரியத்துக்குள்ள வந்து தான்மீகத்துக்குள்ள நம்ம வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமே நம்மளோட ரூட் வந்து அழகாதான் இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த நிறைய கச்ச கச்சான்னு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நம்மள நிறைய என்ன சூழ்ந்துக்கிட்டு ஒரு டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலகி 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 நமது பாதை வந்து ரொம்ப பட்டுக்கம்பள விரிச்சுதான் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ என்னோட பழக்க தோஷத்துல பின்னாடி நான் போய் பிடிச்சுக்கிட்டோம் இருந்துச்சுப்பா அப்படி. அதுவும் நமக்கு அந்த கவலைப்படுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆயிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமா அதை சொல்லிட்டு இருப்போம். இப்படி நடந்துச்சா, இப்படி நடந்துச்சா, கேட்கறவங்களுக்கு நான் சந்தோஷமா நம்ம இருக்கோங்கிறத கேட்கறதுக்கு பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஏதாவது வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அப்படின்னு அப்படியே அப்புறம் அப்படின்னு ரொம்ப சீரியஸா கேட்பாங்க. சோ இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அது ஒரு மைண்ட் செட்டாவே ஆயிடுச்சு. நமக்கு கவலைப்பட்டுக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப யாருக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் நம்மளோட டே டு டே லைஃப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தடவை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம வந்த வேலைகளை அத்தனையும் ரொம்ப சந்தோஷமா முடிச்சுக்கிட்டு, நம்ம வருங்காலத்துக்கு என்ன செஞ்சு வைக்கணும் அப்படின்னா, வேற ஒண்ணும் செஞ்சு வைக்க வேணாம். புண்ணிய செஞ்சு வச்சுட்டு போயிடு. நல்லதா எல்லாத்தையும் நீ பாட்டுக்கு விளைவறிந்த விழிப்பு நிலையில் உனது பயணம் தொடருமானால் அந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்காம ஓடு 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 ஓடு, இந்த படிப்பை படிச்சேன்னா இவ்வளவு சம்பாதிக்கணும், அந்த படிப்பை படிச்சேன்னா அங்க போ இங்க போ இங்க போ அங்க போன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து ஓட விட்டு அது இல்லாம ஹாப்பியா டே டு டே லைஃப என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. வந்த மகான்களும் வந்து கொண்டிருக்கும் மகான்களும் நமக்கு கிடைத்த குருமார்களும் ராதாகிருஷ்ணனே வேற என்னத்த பேசிட்டு இருக்காரு, இதேதான் சொல்லுவாரு. கிருஷ்ணா இருங்க, அமைதியா இருங்க, ஆனந்தமா இருங்க, எல்லாத்துல இருந்து விலகி பற்றற்று இருங்க, இதேதான் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு. சோ எல்லாத்துல இருந்தும் ஒரு அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இருக்கும். சோ அப்படியும் மீறி இல்லைங்க குழந்தைங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை எப்படிங்க பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா எப்படிங்க முடியும்? வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு மைண்ட் கோல் செட் பண்ணிட்டு அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களை போய் பக்கத்துல நின்று வாழ்த்துங்க, நல்லா பண்ணுங்க. இல்ல பேசாம உட்கார்ந்து உங்க ஆழ் மனசுல அதை நீங்க பதிய போட்டீங்க, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் அப்படிங்கும்போது நீங்க பேசாம உட்கார்ந்தாலே போதும். அவங்க கூட பண்ண வேணாம். எந்த முழுப்பு வந்து அந்த நிலையில ஏர்லி மார்னிங் பேசாம உட்கார்ந்து அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொன்ன இல்லையா, அதுக்கு லாங்குவேஜே தெரியாது. நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம், மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மத்தவங்களை பார்த்து கரிச்சுக்கிறது, மத்தவங்களை பார்த்து ஒரு எரிச்சல் படுறது அப்படின்னும் போது அதுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆழ் மனதுல இதெல்லாம் தான் இருக்கு. ஒருத்தர் மீது இருக்க அந்த பொறாமை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஓ அவங்க பணத்தை நிறைய வச்சிருக்காங்கன்னு இவங்க ரொம்ப படாமப்படுறாங்க, அப்ப பணம்னா இவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல அதை ஆட்டோமேட்டிக்கா அங்க லிமிட்டேன். சந்தோஷப்படுங்க, மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா, ரொம்ப ஹாப்பியா இருங்க, பிளஸ் பண்ணுங்க, வாழ்த்துங்க, நிறைஞ்சு வாழ்த்துங்க. ஏதாவது காசா பணமாங்க, சந்தோஷமா வாழ்த்துங்க. நிறைய அந்த வாய் மட்டும் சொல்லக்கூடாது, உணர்வு பூர்வமா உள்ள இருந்தே அந்த வாழ்த்துக்களை தெரிவிங்க. சோ அப்படி நீங்க வாழ்த்த 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 அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான். நமக்கு வாழ்த்து தத்துவம் நல்லாவே தெரியும். அந்த வாழ்த்து தத்துவம் என்ன நடக்குதுன்னா நமக்கு தான் முதல்ல கொடுக்குது. சோ அந்த வாழ்த்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது பிளஸ் பண்ணி பண்ணி பண்ணி. சோ எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும், நன்றி. நன்றி உணர்வு. அந்த உண்மையா பாருங்களேன், அந்த பிளஸ் யாருக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. அவங்களோட அட்டிடியூட் எல்லாம் கவனிங்க. அவங்கள கவனிச்சீங்கன்னா நமக்கு ஒண்ணே ஒண்ணு நமக்கு நல்லா தெளிவா தெரியும். அவங்களே எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும்.
கத்துனாலும் என்ன இத்தனை தடவை எங்க மாதிரி தாங்குறாங்களே அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் தான் அதை யோசிச்சேன். அது எவ்வளவு உணர்வு பூர்வமா அவங்க அந்த உணர்ந்து அங்க நன்றி சொல்லும் போது அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய, ஏன்னா பஞ்ச பூதங்களும் கோள்களும் இந்த பிரபஞ்சத்தையும் அத்தனை குட்டி கொடுத்துட்டு இருக்கு. யாருக்காவது லிமிடேஷன்ஸ் வைக்கல. அது நம்ம தான் லிமிட் பண்ணி நமக்கு அதை ரிசீவ் பண்ணிக்க தெரியாம நம்ம அதுல இருந்து வெளியில வந்து சோ என்ன நீங்க சொல்லுவீங்க நம்ம சஞ்சீதத்துல சரியா இல்லாததுனால ஏன் அலையில அதெல்லாம் கண்ணா பின்னான்னு பதிஞ்சிருக்கிறதுனால. ஆனா அது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்ல. அடுத்த பதிவுகளை நல்ல பதிவுகளை போடுங்க போடுங்க போடுங்க. ஒரு ஸ்டேஜ் அங்க ஃபில்டர் ஆயிடுச்சு. அது சொன்னாங்க இல்லையா, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. நீங்க வந்து போய் ராமாயணம் கேட்க போனீங்க, என்னங்க கேட்டுட்டு வந்தீங்க? ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட பிடிச்சு கேக்குறாங்க. தெரியல, டெய்லி போயிட்டு வர. சரி, என்னதான் அங்க கேட்டுட்டு வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ என்ன திரும்ப பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு கோவம் வந்துட்டு ஒரு வெத்து கூட ஓட்ட ஓட்டையா இருக்கிற அந்த கூடையை பிடிச்சிருந்தா இதுல போய் தண்ணியை பிடிச்சி நிற அதுல அப்படின்பாங்க. அதுல தண்ணி பிடிக்க முடியுமா? அவனும் வேணும்னு கேட்காம பேசாம அந்த தண்ணியை வாளியில பிடிச்சு ஊத்திட்டு அந்த அம்மா கேக்குது, முட்டாள், இதைதான் நீ போய் 10-15 நாள் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தியே, எதுவுமே கேட்காம அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அந்த கூடைய பாரு, நீ கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அழுக்கு கூடையதான் நீ எனக்கு கொடுத்த, நான் ஊத்தி 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 அந்த தண்ணி இன்னைக்கு கூட எல்லாம் பல படிச்சுன்னு இருக்கு பாரு, அதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. இப்படி ஈஸியா அப்படி சின்ன விடுதான், அவருக்கு சொல்ல தெரியல, அவர் என்ன கேட்டான்ற. ஆனா உள்ள ஏதோ வாங்கி அந்த பதிவுகள் உள்ள இருக்கிறது அந்த மாதிரிதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்க, நல்ல பதிவுகளை போடுங்க. சத்தியமா அலையில என்ன இருக்குன்னு தெரியல, என்ன பதிஞ்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு சுத்தி இருக்கிற அத்தனை இதுலயும் எல்லாமே கலந்து நமக்கு இருக்கு. அதனால எல்லாம் நல்லதுகள், ஹாப்பியா இருக்கு மூமெண்ட், ஹாப்பியானவர்களோட எப்பவுமே அந்த சந்தோஷம். அந்த புலம்புறவங்க கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. ஏதாவது ஒரு காரணம் விட்டுட்டு வெளில வந்துருங்க. எதிர்த்து ஆனா அதுவும் சொல்றேனே, அது அந்த அதுல இருந்தும் நமக்கு வெளிவர்றதுக்கு ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே போறாங்க. ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வரேன்னு சொன்னா கூட அவங்களால நம்மளோட அந்த இணைதல் முடியல. ஏன்னா நம்மளோட ஆறாலாம் வந்து சொல்ற விதம் தான். இன்னைக்கு ஆறாவை நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆறாக்குள்ள எது நுழையணுமோ அது மட்டும் தான் நுழையுங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். சூப்பர். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல முடிப்பு வந்ததுன்னா நல்ல சந்தர்ப்பமா போயிட்டு பேசாம உட்காருங்க. அமைதியா உட்காந்து அப்படியே பேசாம இருந்துப்போம். அந்த கனெக்டிவிட்டி சொல்றோம் இல்லையா, அந்த கனெக்ஷன் கிளீனா அங்க போயிட்டு அமைஞ்சிச்சுன்னா, உனக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், இன்னித்த வாழ்க்கையில நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது முழுசா. இன்னைக்கு அந்த ஓட்டத்தை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க, கம்பாரிசனை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க, நன்றி உணர்வு எப்பவும் வச்சுக்கோங்க. எப்பவும் ஹாப்பியா இருக்கணுங்கிறத ஒரு முடிவோட இருங்க. நம்ம சந்தோஷப்படாங்க இப்ப இது நடந்தா அது அது அப்ப நமக்கு ஒரு சிலர் கேட்கலாம், எங்க வீட்டுல ஒரு துக்கம் நிகழ்ந்துருச்சு, வேற ஏதாவது நிகழ்ந்துருச்சு, அப்ப என்னங்க பண்ண முடியும்? ஏங்க ஒரு வியாதியா படுத்தியா கடந்துட்டு இருக்கிறதுக்கு, அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு, வீட்டுல இருக்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு அம்போன்னு இந்த குடும்பம் நிக்கிறதுக்கு, அவர் மரணம் நிகழ்ந்ததுன்னா ஹாப்பியா அதையும் எடுத்துக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாவம் கஷ்டப்படுது, அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த ஆத்மா சந்தோஷமா போகும். அடுத்து அந்த ஆத்மா வந்து நம்மளும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னங்க அதுக்குன்னா என்னங்க படுத்தோடனே அப்படி இல்ல. வேண்டாம். அந்த கவலைகளும் அந்த வருத்தங்களும் அந்த வேதனைகளும் அந்த சோல் மட்டும் பட்டுட்டு இருக்கு. இதனால அந்த குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. குடும்பத்துல வருமானமே இல்லாம இருக்கிற வருமானத்துல அதையும் போடுது. சோ அந்த மாதிரி இல்ல. எல்லாத்துல இருந்து அதுக்கப்புறம் அது என்ன நடக்கணுமோ நடக்கும். ஏன்னா மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு யங் ஏஜ்ல எல்லாம் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறை ஆற்றல் அப்படி ஒண்ணும் விட்டுடாது. அவங்களுக்கு என்ன நிகழணுமோ நான் நிறைய பேரு இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க தெரியுங்களா? இயல்பா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம். அந்த குடும்பம் அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். ஆனா அந்த ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு தலைவன் போகும்போது அது தப்பான எதுவும் ஒரு இந்த வார்த்தை அல்ல. ஆனா அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அந்த குடும்பங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க நிகழ்காலத்துல அவங்களால எதுவும் செய்ய முடியல தெரியல அது எனக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கிடைக்குது. அவங்களுக்கு அந்த வேலைகளோ எல்லாமே ஒரு அமைஞ்சு அவங்க நல்லாவே தான் இருக்கிறாங்க. எல்லாமே நல்லாதான் அமையுது. சோ நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு. அப்படியே அதுதான் நான் தான் ஐயோ அப்படின்னு நினைக்காம அது பாட்டுக்கு இயல்பா விடுங்க. இயல்பா விடும்போது நமக்கு எல்லாமே அது அழகா நிகழுது. நம்ம தான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இத்தனை வயசுக்கு மேல இதெல்லாம் கிடைச்சு நம்ம ரொம்ப இனிமேல் வர்ற ஜெனரேஷனுக்கு ரொம்ப அந்த கரெக்டா அந்த ஒரு கொண்டு போறதுக்கு எண்ணங்கள் நிறைய. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த நல்ல எண்ணங்களை, நல்ல அலைகளை, நல்ல பதிவுகளை இல்ல முழுக்க பரவ விடுங்க. தயவு செஞ்சு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப
டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்காங்க. சுத்தி நடக்குற அது ஏன்னா அவங்கள மட்டும் வெளியில அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க முடியாது. சோ அவங்கள எல்லா இடத்துலயும் நான் அனுப்பணும், போகணும், வரணும், பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஆழ்மனதுல அந்த அமைதி அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சொற்ப நேரத்திலேயாவது அவங்களுக்கு அது கிடைக்கட்டும். அது அந்த அலை வந்து வீட்டுக்குள்ள நல்ல அலையா பதிய விட்டுட்டு அந்த சவுண்ட் அதை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடன் அந்தந்த இதை கேட்கும்போது அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு வாய்ப்போட அது வெளில போகும்போது பெருசா டச் பண்ணாம இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப நம்ம நித்தியானந்த தவம் இருக்கோம். அந்த தவத்துல நம்ம அந்த 3 உடலையும் ஃபில்லப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் அந்த ஆறாக்குள்ளயும் சோ நம்ம ஆறாக்குள்ள எப்பவுமே அந்த ஆறா ஏன்னா ஆறா வந்து ரொம்ப முக்கியம். நம்மள வந்து காத்துக்கிட்டு இருக்க அந்த ஆறா குரு காப்பு போடுறோம் பார்த்தீங்களா? இந்த காப்பை அடிக்கடி நீங்க உங்களை போட்டுட்டு உங்களை நீங்க சுத்தி அந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் இதை கத்து கொடுத்துருங்க. இந்த அலைகள் நம்மள மோதாம இப்ப நல்லதெல்லாம் அப்படியே வரது கூட தட்டிட்டு போகுது இல்ல அதே மாதிரி இந்த அலைகள்ல நல்லது மட்டும் எனக்கு வந்துட்டு மத்ததெல்லாம் போகட்டும். நல்லது மட்டும் நம்மளை சுத்தி எப்பவுமே அந்த காப்பு அந்த என்ன சொல்றது வளையத்துக்குள்ள அப்போ எப்பவுமே நிக்கட்டும். அது அப்படி நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கும் அந்த காப்பு படும் போது அதுங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தே நம்ம வளர்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு இது வந்து இன்னொருத்தவங்க கையில இல்ல இது. இதான் நம்ம யூனிக் பீஸ். நம்ம ஒருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அந்த தனித்தன்மை நமக்கு நம்ம தான் கண்டுபிடிச்சு வெளியில எடுத்து நம்ம அதுல இது பண்ணிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கணும். பிறந்திருக்கிறது அதுக்குதான். இந்த ஹாப்பியா இருந்துட்டு நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலை என்னமோ அந்த இறைவோட உணர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றதுதான் நம்மளோட வாழ்வின் சிறந்த உண்மையான வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் தான்.